மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் என் மீது சுமத்திய அந்த துரோகப் பழியை துடை தெரிவதற்காக தலைநகர் சென்னையில் சிவானந்த சாலையில் ஆயிரக்கணக்கான அவரின் கண்ணின் மணிகள் அமர்ந்து காலை 9:30 மணியிலிருந்து 5 மணியோடு முடிய வேண்டிய உண்ணாநிலை போராட்டம் 6 மணி கடந்தும் நடந்து கொண்டிருந்தது. பிற்பகல் 3 வரையிலும் பந்தல்கள் நீடிப்பு செய்வதும் இருக்கைகள் கொண்டு வந்து போடுவதுமாக இருந்தது. அப்படி என்று சொன்னால் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த உண்ணாநிலை போராட்டம் பெற்றிருக்கிறது. அதற்காக பங்கேற்ற எங்களுடைய தோழர்களுக்கும் என் தரப்பு நியாயத்தை கொண்டு சேர்த்த ஊடகம், காட்சி ஊடகம் மற்றும் அச்சு ஊடகத்திற்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்காக்க விரும்புகிறேன். நன்றி சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் எடுத்த அந்த முயற்சி என்பது ஒரு தொண்டனுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. எனவே இந்த களத்தில் இன்னும் உறுதியாக எங்களுடைய தடத்தை அழுத்தமாக பதிந்து திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை வென்றெடுக்க நாங்கள் களமாட உறுதியேற்றிருக்கிறோம். என்ன பண்ண போறீங்க சார்? தொடர்ந்து மதிமுகவில் இன்னும் உங்களை அந்த கட்சியிலிருந்து நீக்க மாட்டாங்க, நீங்களும் வெளியே வர மாட்டீங்க. தொடர்ந்து நாங்க எப்படி இல்ல இங்க கூட இருக்கிற தொண்டர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க யார் சொல்லியிருக்குது? அது பாவம், சதன் திருமைக்குமாருக்கு அந்த உரிமை கிடையாது என்பது வேடிக்கையான, வேதனையான செய்தி, நகைச்சுவான செய்தி. அவரே அந்த இடத்துக்கு வருவதற்கு 1008 கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. எனவே அவர் பாவம் புரியாமல் சொல்றாரு. ஒருவேளை சொல்ல வைத்திருப்பார்கள். சொல்ல வேண்டியவர் அவரல்ல, சொல்ல வேண்டியவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர். முதன்மை செயலாளருக்கு அந்த உரிமை கிடையாது. ஏன்னா அவர் இன்னைக்கு தான் வந்தவர். 32 ஆண்டு காலம் நாங்கள் இந்த திராவிட இயக்கத்தில் மதிமுகவில் இருந்தவர்கள். எனவே எங்களுக்கு உத்தரவிடுகின்ற அந்த அதிகாரம் தலைவர் வைகோ அவர்களுக்கு மட்டுமே உண்டு. தலைவர் வைகோ அவர்கள் நம்முடைய சகோதரர் புதிய தலைமுறையின் சார்பில் ராஜ்குமார் அவர்கள் பேட்டி கண்டபோது சமரசத்திற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டபோது அதற்கு வாய்ப்பில்லை என்று கையசைத்து விட்டு சென்றவர். எனவே கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. என்னை நீக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது கட்சி தலைவருக்கே எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு புதிய விதிகள் ஏதாவது போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு கட்சி நிர்வாகிகளை நீக்குவதற்கு மாவட்ட கழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பொதுக்குழு அங்கீகரித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் கொண்டு சென்று ஜனாதிபதியுடைய ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் ஐநா மன்றத்தில் கொண்டு சென்று மதிமுக உறுப்பினர்களை நீக்குவதற்கு அதிகாரம் ஏதாவது வழங்கியிருக்கிறார்கள் எனக்கு தெரியல. எனவே அது ஏதோ ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். தலைவர் வைகோ அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, அவர் மாமனிதர். அவர் வகுக்கின்ற வியூகங்கள்லாம் அது கிட்ட நெருங்கும் போது தான் தெரியும். அவரோட பயணித்தவர்கள் என்ற காரணத்தினால் சிலவற்றை நாங்கள் முன்கூட்டி அறிகின்ற நிலைப்பாடு இருந்தாலும் இப்பொழுதும் அவர் ஏதாவது ஒரு வியூகத்தை வகுத்துக் கொண்டிருப்பார். அந்த வியூகம் விரைவில் வெளியே தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.